அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடலை மாவு, அரிசி மாவு இந்த மாவு எதுவுமே சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்ச மசாலா வச்சு தோசைக்கல்லில் அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அதே சமயம் மசாலாவும் உதிராமல் சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ மீன் வறுவலுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், தேங்காய் சில்லு ஒரு 4-5 கீத்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கணும், அப்போ தான் இந்த மீன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவுடைய ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைய கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் மீனுக்கு எப்படி மசாலா போடுறதுன்னு பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம மீன் வறுக்கும்போது இந்த மாதிரி நம்ம லைட்டாக கீறி விட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம சேர்க்குற அந்த மசாலாலாம் அந்த மீனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மசாலாலேயே அந்த மீன் நல்லா ஊறி வரணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். இரும்பு தோசைக்கல்லில் மீன் வறுத்தோம் அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதில் தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீன் வறுவலுக்கே நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது அதோடைய மனமும் சூப்பராக இருக்கும், சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஊறின மீனை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயிலே வச்சு மீனை பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மீன் கருகிரும். அடுப்பு தீ ரொம்ப குறைவாக இருந்தாலும் மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் மிதமான தீயிலே பொரிங்க. இதே மெத்தடில் நீங்கள் எண்ணெய் சட்டியில் கூட மீனை பொரிச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது 1 கிலோ மீனுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு பக்கெட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டியில் மீனை பொரிக்கிறத விட இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் மீனை வறுத்து பாருங்க, அதோட சுவையும் மனமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் வறுவலுக்கு கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா மனமாக இருக்குங்க. நம்ம கருவேப்பிலை நிறையா சேர்த்துருக்கோன்னா நல்லா வாசமாகவும் இருக்குங்க. மீன் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலாலாம் அந்த மீனில் நல்லா ஊறி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மீன் வறுவலை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.